அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத் அவர்கள் பக்தாத்தில் 73 ஆண்டுகள் வசித்தார்கள். 5 அப்பாசி ஹலீஃபாக்களின் காலத்தில் வாழ்ந்துள்ளார்கள். முதலில் அவர்கள் பக்தாதில் நுழைந்த போது அபுல் அப்பாஸ் முஸ்தல்ஹிர் அம்ரில்லா அவர்கள் கலீஃபாவாக இருந்தார்கள். ஹிஜ்ரி 512ஆம் ஆண்டில் மரணம் அடைந்தார்கள். பின்னர் முறையே முஸ்தர்ஷித், ராஷித், முக்தௌஃபி, லி அம்ரில்லாஹ், முஸ்தன்ஜித் பில்லாஹ் ஆகியோர் ஆட்சி செய்தார்கள். ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத் அவர்கள் வாழ்ந்த இந்த காலகட்டத்தில் பெரும் நிகழ்ச்சிகள் அதிகம் நிகழ்ந்த வண்ணம் இருந்தன. இந்த நிகழ்ச்சிகளுக்கு பக்தாத் மைய இடமாக திகழ்ந்தது. கலீஃபாக்களுக்கும் சல்ஜூக் குடும்பத்து மன்னர்களுக்கும் இடையே தொடர்ந்து போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. சல்ஜூக் மன்னர்கள் தங்களுடைய செல்வாக்கை பரவலாக்கிக் கொள்ள வேண்டும், அப்பாசி அரசின் மீது ஆதிக்கம் பெற வேண்டும், கலீஃபாவின் பிரதிநிதித்துவ அந்தஸ்தை பெற வேண்டும் என்று பெரிதும் ஆவல் கொண்டிருந்தார்கள். சில நேரம் இந்த குறிக்கோளை கலீஃபாவின் திருப்தியோடும் இணக்கத்துடனும் அடைந்திட முயன்றார்கள். சில நேரம் அவர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சரியே அவற்றை அடைந்தே தீருவதென தீர்மானித்திருந்தார்கள். இதனால் அவ்வப்போது கலீஃபாவின் படையினருக்கும் மன்னரின் படையினருக்கும் இடையே போர் மூண்டது. முஸ்லிம்களை பரஸ்பரம் சண்டை போட்டுக் கொள்வார்கள். கலீஃபா முஸ்தர்ஷிதின் காலத்தில் இவ்வாறு பலமுறை போர் நிகழ்ந்துள்ளது. அப்பாசி அரசின் இறுதி காலத்தில் ஆண்ட கலீஃபாக்களுள் இவரே பெரும் வல்லமை கொண்டவராகவும் அழகிய குணமுடையவராகவும் திகழ்ந்தார். இவரே பெரும்பாலான போர்களில் வெற்றியாளராய் விளங்கினார். இந்த கலீஃபாவின் படையும் மசூத் மன்னரின் படையும் ஹிஜ்ரி 519 ரமலான் பிறை 10 மோதிக்கொண்டன. இந்த போரில் கலீஃபா மிகவும் கேவலமான முறையில் தோல்வியை தழுவினார். வரலாற்று ஆசிரியர் இப்னு கதீர் ரஹ்மத் அவர்கள் கூறுகின்றார், சுல்தானின் படை வெற்றி கொண்டது. கலீஃபா கைது செய்யப்பட்டார். பக்தாதியினரின் பொருள்களும் ஆயுதங்களும் கொள்ளையடிக்கப்பட்டன. இந்த செய்தி நாடெங்கும் பரவியது. செய்தி பக்தாதுக்கு எட்டிய போது அது குறித்து மக்கள் திடுக்கமுற்றனர். அகமும் புறமும் கடும் அதிர்ச்சிக்குள்ளாயினர். பாமர மக்கள் பள்ளி வாசல்களின் மிம்பர்களை, பிரசங்க மேடைகளை நோக்கி வந்து அவற்றை உடைத்தெறிந்தார்கள். ஜமாத் தொழுகைக்கு வராமல் புறக்கணித்தார்கள். ஊரினில் பெண்கள் பெரிதும் கவலை கொண்டவர்களாய் கலீஃபா கைது செய்யப்பட்டதை முன்னிட்டு அவருக்காக ஓலமிட்டவர்களாய் புறப்பட்டனர். பக்தாது வாழ் மக்களுக்கு நேர்ந்த இக்கதை குறித்து நாட்டின் பெரும்பாலான மக்கள் துயரமுற்றார்கள். பெரியதொரு குழப்பம் மூண்டது. நாடெங்கும் பரவியது. இந்நிலை துல்கௌதா மாதம் முழுவதும் நீடித்திருந்தது. நாடெங்கும் அலங்கோலம் தலைவிரித்தாடியது. இறுதியில் சங்கர் நாட்டு மன்னர் தன் சகோதரன் மகனுக்கு மசூத் மன்னருக்கு கடிதம் எழுதினார். அதில் நிகழ்ந்துவிட்டிருந்த பயங்கரமான நிலையின் இறுதி விளைவு குறித்து எச்சரித்திருந்தார். கலீஃபாவை அவருடைய நாட்டுக்கு இல்லத்துக்கு திருப்பி அனுப்புமாறு ஏவியிருந்தார். மசூத் மன்னர் அதற்கு இணங்கி கலீஃபாவை விடுதலை செய்தார். பின்னர் கலீஃபா பக்தாதுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது வழியில் பாதின்யா இறைவசனம் ஒவ்வொன்றுக்கும் அந்தரங்க அர்த்தம் கற்பிக்கும் கட்சியை சார்ந்த ஒருவன் அவரை கொலை செய்து விட்டான். இத்தகைய துயரம் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத் அவர்கள் காண நேர்ந்தது. முஸ்லிம்கள் ஒற்றுமை இழந்து சின்னாபின்னப்பட்டு சீரழிந்திருந்ததையும், அவர்களை உலக ஆசை ஆட்கொண்டிருந்ததையும், ஆட்சி, அதிகாரம், பதவி ஆகியவற்றிற்காக அவர்கள் போரிட்டு கொண்டு அழிந்ததையும், உலக ஆதாயம், பட்டம், பதவி, சொத்து, சுகம் ஆகியவற்றின் பக்கம் மக்கள் மோகம் கொண்டிருந்ததையும் மற்றும் மன்னர்கள் தலைவர்களை பற்றியே மக்கள் புகழ்ந்து பேசிக்கொண்டு அவர்களை கண்ணியப்படுத்திக் கொண்டு திரிந்ததையும் ஷேக் அவர்கள் கண்டார்கள். இவை அனைத்தினாலும் ஷேக் அவர்களின் உணர்வு பாதிக்கப்பட்டது. மிக மனம் நொந்த வண்ணம் எதிலும் கலந்து கொள்ளாமல் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் மக்களுக்கு அறிவுரை வழங்கி வழிகாட்டுவதில், அழைப்பு விடுப்பதில், முஸ்லிம்களின் இதயங்களை பக்குவப்படுத்துவதில் முழு ஊக்கத்தோடும் உத்வேகத்துடனும் தூய எண்ணத்துடனும் ஈடுபட்டார்கள். நயவஞ்சகம், உலக வாழ்வில் வாழ்க்கை சாதனங்களில் மோகம் கொள்வது, பதவிகளுக்காக நாயாய் அலைவது போன்ற போக்குகளை எதிர்த்தார்கள். ஈமானிய உணர்வை ஏற்படுத்துவதற்காக, மர்மை கொள்கையை மக்களிடம் வலுப்படுத்துவதற்காக பாடுபட்டார்கள். இந்த ஏமாற்று உலகை விட்டு தூரமாகி நிலையான மர்மையின் பக்கம் திரும்புமாறு மக்களுக்கு ஆர்வமூட்டி மனித வாழ்வில் சிறந்த ஒழுக்கத்தை ஏற்படுத்தினார்கள். மேலும் ஏகத்துவத்தின்படி வாழுமாறும் கீழ்ப்படிதலை இறைவனுக்கே உரித்தாக்குமாறும் மக்களை தொடர்ந்து அழைத்து வந்தார்கள்.
ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் அறிவுரைகள், சொற்பொழிவுகள் அனைத்தும் அக்காலத்திற்கும் அக்கால மக்களுக்கும் ஏற்ற வகையில் அமைந்திருந்தன. அன்றைய மக்களின் பிரச்சனைகள், அவர்களை பிடித்திருந்த பிணிகள், நோய்கள் அனைத்தையும் அவை உள்ளடக்கி இருந்தன. அச்சொற்பொழிவுகள் மக்களின் இதயங்களை பரிசோதித்து அவற்றின் நோய்களுக்கு சிகிச்சை அளித்தன, அவர்களின் போக்குகளை சாடின. ஷேக் அவர்களின் அறிவுரைகள் எப்போதும் மக்களின் உணர்வை தட்டி எழுப்பக்கூடியவையாகவும் அவர்களுடைய உள்ளங்களை தொடக்கூடியவையாகவும் அமைந்திருந்தன. ஷேக் அவர்களின் சொற்பொழிவில் மன்னர்களின் பாய்ச்சலும், அழைப்பாளர்களின் மென்மையும், பெற்றோர்களின் கண்டிப்பும், மருத்துவர்களின் கனிவும் ஒருங்கிணைந்திருந்தன. பக்தாத் மாநகரம் அப்பாசிய பேரரசின் தலைநகராய் திகழ்ந்தது. அந்நாட்டு மக்களுடைய இதயங்களும் இஸ்லாமிய பேரரசின் பிற பகுதிகளில் வசித்துக் கொண்டிருந்த மக்களின் இதயங்களும் பக்தாதோடு தொடர்பு கொண்டிருந்தன. தம்முடைய தேவைகளையும் ஆவல்களையும் நிறைவேற்றிக் கொள்வதற்காக மக்கள் கலீபாவின் மாளிகையையும் அமைச்சர்களின் இல்லங்களையும் நாடி வந்து குவியலாயினர். இடைத்தரகர்களுடனும் தக்க உபாயங்கள், பரிந்துரைகள் ஆகிய காரணிகளுடனும் அதிக அளவு தொடர்பு வைத்திருந்தார்கள். அவற்றின் மூலமே லாபமும் நஷ்டமும் ஏற்படுவதாக நம்பியிருந்தார்கள். இவ்வாறாக அக்காரணிகளை தம் கடவுளராக்கி விட்டிருந்தார்கள். பெரும்பாலான மக்கள் எப்படி நம்பியிருந்தார்கள் எனில், அரசாங்க தலைவர்களும் மற்றும் அதிகாரிகளுமே மக்களின் வாழ்வாதாரங்களையும் பாக்கியங்களையும் கைவசப்படுத்தி வைத்துள்ளார்கள். அவர்கள் நாடியவர்களை பாக்கியமுடையவர்களாயும் பாக்கியமற்றவர்களாயும் ஆக்குகின்றார்கள். நாடியவர்களுக்கு கொடுக்கின்றார்கள், கொடுக்காமல் தடுக்கின்றார்கள். நாடியவர்களை நீக்குகின்றார்கள், நாடியவர்களை பதவியில் நியமிக்கின்றார்கள். லாபமும் நட்டமும் அரசாள்பவர்களாலேயே ஏற்படுகின்றன என்றுதான் மக்கள் நம்பினார்கள். அனைத்து மக்களின் உள்ளமும் நாடாளும் தலைவர்களின் பக்கம் திரும்பியது. அவர்களை எப்படி திருப்திப்படுத்துவது என்பதில் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டனர். இவ்வாறாக இஸ்ராத்தின் தலைநகரில் ஒருவிதமான வழிபாட்டு நிலை ஏற்பட்டிருந்தது. அரசு இல்லங்கள் வழிபாட்டு தலங்களாகவும் அரசு தலைவர்களும் அதிகாரிகளும் அங்கே வணங்கப்படும் சிலைகளாகவும் மாறிவிட்டிருந்தார்கள். மக்கள் அல்லாஹ் ஒருவனையை வணங்குவதிலிருந்து, அவன் மீது முழு சார்பு கொள்வதிலிருந்து, அவனிடமே தம் தேவைகளை கேட்பதிலிருந்து விலகி மனிதர்களிடம் தஞ்சமுகள் ஆனார்கள். அவர்கள் மீதே முழுவதும் சார்பு கொள்ளலானார்கள். அவர்களிடத்திலே நயந்தும் நளினமாகவும் நடக்கலானார்கள். இத்தகைய நிலையில் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இறைவனின் தன்னிகரற்ற ஆட்சி அதிகாரத்தை எடுத்துரைத்து மன்னர்கள், அமைச்சர்கள், தலைவர்கள் மற்றும் செல்வந்தர்கள் ஆகிய அனைவரின் பலவீனத்தையும் இயலாமையையும் தெளிவுபடுத்தினார்கள். தங்களுக்கே கூட எந்தவித லாபத்தையும் நட்டத்தையும் செய்திட அவர்களால் இயலாது என விளக்கினார்கள். மன்னர்கள், அமைச்சர்கள் மற்றும் தலைவர்களின் பலவீனத்திற்கு உவமைகள் கூறி மிக நுட்பமான முறையில் சித்தரித்து காட்டுகின்றார்கள். ஒரு சொற்பொழிவில் கூறுகின்றார்கள், கலீபாவை முற்றாக நீ எவ்வாறு கருத வேண்டுமெனில், மகத்தான அரசாட்சியும் மலைக்கத்தக்க அதிகாரமும் பெற்ற திகிலூட்டும் வகையில் எதிரியை தாக்கும் ஆற்றல் கொண்ட மாமன்னர் ஒரு மனிதனை கைது செய்தார். பின்னர் அவனுடைய இரு கால்களோடு சேர்த்து அவனது கழுத்தில் விலகு பூட்டினார். பின்னர் அதிக ஆழமும் அகலமும் கொண்ட அதிக அளவு வெள்ளம் ஓடுகின்ற பெரியதொரு நதிக்கரையில் இருக்கும் மரத்தில் அம்மனிதனை சிலுவையில் அறைந்தார். பிறகு அம்மன்னர் கண்ணியமும் கம்பீரமும் வாய்ந்த மாபெரும் நாற்காலியில் அமர்ந்து கொண்டார். தமக்கு அருகில் அம்புகள், ஈட்டிகள், விற்கள் போன்ற பலவிதமான ஆயுதங்களை வைத்துக்கொண்டு அந்த ஆயுதங்களின் அளவினை அவரை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. தாம் விரும்பிய ஆயுதங்களை எடுத்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த மனிதனை நோக்கி எரியலானார். இம்மனிதனைப் போல்தான் கலீபாவின் நிலை உள்ளது. எனவே இத்தகைய காட்சியை காணும் ஒருவன் அம்மன்னரின் பக்கம் பார்க்காமல், அவருக்கு அஞ்சாமல், அவரிடம் ஆதரவு கோராமல் இருப்பது நல்லதாகுமா? மன்னரை விடுத்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் மனிதனுக்கு அஞ்சுவதும் அவனிடம் ஆதரவு வைப்பதும் அழகாகுமா? அப்படி செய்பவன் முட்டாள் என்றும் பைத்தியக்காரன் என்றும் பெயர் சூட்டப்பட மாட்டானா? அத்தகையவன் மனிதன் அல்ல, மிருகம்தான் என்று அறிவுலகம் கருதாதா? எல்லா படைப்பினங்களின் நிலையும் இவ்வாறு இருக்கும்போது, அவற்றின் இயலாமையும் பலவீனமும் இவ்வாறு அமைந்திருக்கும் போது, மனிதன் எதற்காக அப்படைப்பினங்களிடம் சென்று ரட்சிக்க தேடுகின்றான்? துன்பம் அகலுவதற்காகவும் தேவை நிறைவேறுவதற்காகவும் அவற்றிடம் ஏன் அடைக்கலம் தேடுகின்றான்?
இவ்விடத்தில் ஷேக் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அல்லாஹ் ஒருவன் பக்கமே முன்னோக்க வேண்டும் என்று ஆர்வமூட்டி மிக உறுதியான உயர்ந்த உரைநடையில் ஏகத்துவத்தை முழங்குகின்றார்கள். உன்னை கண்காணித்துக் கொண்டிருப்பவனை நீ பார், அவன் பக்கம் முன்னோக்கி செல். உன்னை நேசிப்பவனை நீ நேசி. யார் உன்னை தன் பக்கம் அழைக்கின்றானோ அவனுக்கு இறைவனுக்கு நீ பதிலளி. நீ வழி பிறழாதபடி உன்னை பாதுகாத்து நேர்வழியில் இருக்கும்படி உனக்கு ஊக்கம் அளிக்கின்ற அறியாமை இருளிலிருந்து உன்னை வெளியேற்றி அழிவிலிருந்து உன்னை காப்பாற்றுகின்ற இறைவனிடத்தில் உனது கரத்தை கொடு. பாவக்கரைகள் மற்றும் அசுத்தங்களை விட்டு அவனே உனக்கு தூய்மை அளிக்கின்றான். உன்னுடைய தாழ்ந்த எண்ணங்களை விட்டு தீமை புரியுமாறு ஏவும் உனது மனதை விட்டு அறிவிலிகளான உன் நண்பர்களை விட்டு அல்லாஹ்வின் தீனில் பாதையில் வழிப்பறி கொள்ளை செய்பவர்களை விட்டு மற்றும் உயர்ந்த மதிப்பு மிக்க கண்ணியமான பொருள்களுக்கும் உனக்கும் இடையே குறுக்கீடு செய்பவர்கள் ஆகிய அனைவரையும் விட்டு அந்த இறைவனே உன்னை காப்பாற்றுகின்றான். எதுவரை பழக்க வழக்கங்களை பின்பற்றப் போகின்றாய்? எதுவரை படைப்பினங்களை நம்பிக்கொண்டிருக்க போகின்றாய்? எதுவரை அபிலாசைகளுக்கு அடிமைப்பட்டிருக்க போகின்றாய்? எதுவரையில் இருமாப்பு கொண்டிருக்க போகின்றாய்? எதுவரைதான் இவ்வுலகில் வாழ்ந்திடப் போகின்றாய்? எதுவரையில் மறுமையை மறந்திருக்க போகின்றாய்? உண்மையான எஜமானனை விடுத்து பிறவற்றை எதுவரை நம்பியிருக்க போகின்றாய்? இத்தனை பொருள்களையும் படைத்த அனைத்து உலகங்களையும் அமைத்த இறைவனின் மாண்பினை பற்றி என்ன கருதுகின்றாய்? ஆதியும் அந்தமும் அவனே, வெளிப்படையானவனும் அந்தரங்கமானவனும் அவனே. அனைவரும் அவனிடமே திரும்பிச் சென்றாக வேண்டும். இதயங்களும் ஆன்மாக்களும் அவன் மூலமே நிம்மதி அடைகின்றன. அவனை நினைவு கூறுவதிலேயே மனச்சுமைகள் இறக்கப்படுகின்றன. முடிவில்லா அருள் அவனுக்கே உரித்தானதாகும். இதன் தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் கேட்கலாம். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். அல்ஹம்துலில்லாஹ்.